குணசேகரன் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயம் உண்மையிலேயே வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. எங்க போயிட்டு இந்த ஆளு வந்து கூட்டிட்டு வந்தான் அப்படின்னே வந்து தெரியல. ஆனா வந்த கையோட பார்த்தீங்கன்னா, வேட்டக்கருப்புக்கு கட்டு கட்ட போறது வந்து உறுதி அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு சாமி மாதிரி தான். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற லேடீஸ் எல்லாருமே வந்து இன்னையிலேருந்து 7 நாள் வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அந்த குணசேகரன் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த ராவணன் அவனோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன பிளான் போட்டிருக்கான்? அப்படிங்கிறது தான் இன்னும் வெளிப்படையா வந்து தெரியல. ஸோ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கும் சக்திக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆக்ஷன் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து காமிச்சாங்க. அண்ட் அப்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து இதுக்கு மேல நான் உன்ன வந்து எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா, அதுதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சக்தி வந்து சொல்லிட்டாரு. ஆனா சக்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த குணசேகரன் வந்து அந்த ராவணன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி மனசுக்குள்ள வந்து எப்படியாவது விகேவ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணா, ராவணன் அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கர ஸ்மார்ட்டா வந்து பிளான் பண்ணி அந்த விகேவ பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ வீட்டுக்கு வந்த சக்தி வந்து அப்படியே நம்ம ராவணன பார்த்து பயங்கர நக்கலா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரியெல்லாம் வந்து பண்றான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராவணன் அந்த இடத்துல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து வச்சதுனால, சக்திக்கு மூக்கு உடைஞ்சு போன மாரி தான் வந்து ஆயிருச்சு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்து இப்போ அவரு குணசேகரன் சொல்லிட்டாரு. இன்னையிலேருந்து 7 நாள் வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது. நான் வந்து கட்டு கட்டும்போது எனக்கு வந்து எல்லா விதத்திலயுமே வந்து உதவியா இருந்தது வந்து என்னோட குரு ஒரு பூசாரி அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இப்போ அந்த இடத்துல இருந்து எனக்கு அத பண்ண போறது வந்து ராவணன் தம்பி அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இத கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஆம் ஸோ வீட்ல பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் இருக்கும்போது, எதுக்காக இப்ப வந்து இந்த ராவணன் வந்து இந்த குணசேகரன் இவ்ளோ நம்புறாருன்னு தெரியல. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராவணன் மூலமா குணசேகரன் அழிய போறது உறுதி. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அவனுக்கு தெரியல. ஸோ தெரியாததுனால பார்த்தீங்கன்னா, இவன அப்படியே முழுசா நம்பி எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ராவணன் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து பயங்கர ஒரு பெரிய ஆப்பா வந்து வைக்க போறாரு. மேபி இந்த 7 நாள் கழிச்சு நடக்க போற அந்த வேட்ட கருப்புல பார்த்தீங்கன்னா, நடக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குணசேகரன் இந்த மாரி சொல்லும்போது, நம்ம ராவணன் இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, 7 நாள் பூஜைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் உடம்புல வந்து உண்மையிலேயே சாமி வந்து இறங்கும். இந்த குடும்பத்துக்கு யார் வந்து கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யார் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள அந்த சாமி காட்டி குடுத்துரும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ராவணனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? அந்த சாமி நம்ம தான் அப்படிங்கிற மாரி காட்டி குடுத்துருமோ? அப்படிங்கிற மாரி நெனச்சு, எதுக்காக சார் இதெல்லாம் இப்ப நீங்க பண்ணணும்? இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் வேண்டாமே. நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். நீங்க என்ன நம்புறீங்கல்ல சார்? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாருங்க தம்பி, இது வந்து மூட நம்பிக்கை வந்து கிடையாது. இது எங்க முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களே வந்து பண்ணியிருக்காங்க. அத தான் இப்ப நான் வந்து பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, என்ன சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து எது சரி, எது தப்பு பார்க்கறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ நான் இருக்கும்போதே இதுக்கு ஒரு தீர்வு நான் கட்டியாகணும். இப்போ ஒரு போர்க்காலம் மாரி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த கட்டு நான் கட்டப் போறேன். அதுவும் என் கையால. இந்த குணசேகரன் கட்டு கட்டுனத இதுவரைக்கும் யாருமே வந்து பார்த்தது கிடையாது. இப்போ தான் முதல் தடவ வந்து பார்க்க போறாங்க. அதுக்காக தான் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இங்க பாருங்க தம்பி, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எந்த காரணத்த கொண்டும் எந்த தப்பான விஷயமும் இந்த 7 நாள்ல நடந்துறவே கூடாது அப்படின்னு குணசேகரன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஸோ அதனால வீட்ல இருக்கிற லேடீஸ் எல்லாருமே சுத்தபத்தமா இருக்கணும். 7 நாளுமே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிறாரு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் இந்த சக்தி அண்ட் பார்த்தீங்கன்னா ஜனனி கிட்ட ஓப்பனா சேலஞ்ச் பண்ண போறாரு. இந்த குடும்பத்த வேரோட அழிக்க போறது நான் தான். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டப் போறாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஜனனி, சக்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ராவணன ஒழிச்சு கட்டிட்டு இந்த குடும்பத்த காப்பாத்த போறாங்களாம்? இல்ல ராவணனோட சிக்கிக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து அழிய போறாங்களா? அதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய செம்ம ட்விஸ்ட்டா வந்து இருக்க போகுது. அண்ட் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வேட்ட கருப்புக்கு கட்டு கட்ட போறது எப்படி நடக்க போகுது? உண்மையிலே இந்த குணசேகரன் சொல்லிட்டு தான் இருக்காரு. அது வந்து அவ்ளோ பெரிய பயங்கர சம்பவமா இருக்கும். ஈஸ்வரியெல்லாம் அத பார்த்துருக்கா. அப்படி இப்படின்னு வந்து ரொம்பவே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் பண்ற மாரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க.
பட் அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு இருக்க போகுது? அது எதுக்காக பண்றாங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா? இல்ல திடீர்னு இந்த குணசேகரன் இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்க போகுது? அவனோட உண்மையான சுயரூபம் என்ன? அப்படிங்கிற எல்லாமே வந்து அடுத்தடுத்து எல்லாருக்குமே வந்து தெரிய போகுதுங்க. ஸோ கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து என்னோட கருத்து. அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.